தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தையிட்டி விகாரை பிரச்சனை தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்குது. அது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வந்தொன்றிருக்குது. வந்து கொண்டிருக்கிற தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக வந்தொன்றிருக்குது. அன்றைக்கு ஆளுநர் சொல்றார், தன்னை சந்தித்த காணியினுடைய உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் பிறகு ஊடக சந்திப்பு நடத்திய காணி உரிமையாளர்கள் சொல்லினோம், இல்லை எங்களுக்கு மாற்று காணியே வேண்டாம், மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, எங்களுக்கு அந்த காணி தான் வேணும் என்று சொல்லி அரசியல்வாதிகள் சொல்லினம் அந்த விகாரை இடிக்கப்படணும் என்று சொல்லி. மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்றார், இல்லை விகாரை இடிக்கிறது வீணான வேலை, அது இடிச்சா பெரிய பிரச்சனைகள் வரும், எனவே அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படணும், அதாவது மாற்று காணிகள் வழங்கப்படணும் என்று சொல்லி. எனவே இங்காலி பக்கம் ஒரு கருத்து, அங்காலி பக்கம் ஒரு கருத்து என்று சொல்லி பெரிய குழப்பம் என்று போய்கொண்டிருக்குது. இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு காணுவோம். இந்த பிரச்சனையை பற்றி வடிவா அலசி ஆராய்வோம் இந்த காணொலியில. இதுக்கிடையில மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார், ஒரு சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கார் என்று சொல்லணும். அவருடைய நடவடிக்கைகள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, எப்படியான விளைவுகளை கொடுக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த காணொலியில அலசப்புறோம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, கவனமாக பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, என்ன செய்யலாம் என்று சொல்லி. இந்த தையிட்டி விகார பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு காலம் கடந்து இழுபடுது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்குரிய முதலாவது ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு ஒரு படிமுறை இருக்குது, ஒரு படிமுறை, ஒரு வழிமுறை, இப்படித்தான் போய் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி இருக்குது. எனவே அந்த பாதையில் நாங்கள் சரியாக போகணும். சரி, முதலாவது படிமுறை என்னென்னு சொன்னால், இதில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் இருக்கிறது தானே, அந்த விகாரை அமைக்கப்பட்ட அந்த பகுதியினுடைய காணி உரிமையாளர்கள், அந்த உரிமையாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கணும். இது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், ஒரு சில ஆக்கள் ஆளுநரை சந்திச்சு சொல்லியிருக்கணும், எங்களுக்கு மாற்றுக்காணி ஓகே என்று சொல்லி. ஒரு சில ஆக்கள் ஊடகங்களில் சொல்லினோம், இல்லை மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனோட ஒரு ஆள் கதைச்சவர், அவர் சொல்றார், எனக்கு மாற்றுக்காணி பெற்றுக்கொள்றதை பற்றி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு அந்த முடிவை எடுக்க முடியாது, மற்றாக்கள் கோவிப்பினம் என்று சொல்லி. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், முதல்ல இந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் இருக்கிறது தானே, அவர்களுக்கு இடையில ஒரு ஒத்த கருத்து இல்லை. எனவே பாதிக்கப்பட்டாக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி, அது 10 பேரோ 12 பேரோ 15 பேரோ எத்தனை பேரோ பாதிக்கப்பட்ட சகலரையும் ஒன்றாக கூட்டி ஒரு இடத்துல இருத்தி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தணும். சரியா? இதுதான் முதலாவது ஸ்டெப். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? விகாரையை இடிச்சு அந்த காணி தான் உங்களுக்கு வேணுமா, அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாற்று காணிகள் உங்களுக்கு தந்தா உங்களுக்கு ஓகேயா? இதுதான் முதலாவது முடிவெடுக்கணும். இதுக்கு ஒரு சரியான முடிவை அந்த அதில் இருக்கிற அவ்வளவு பேரும் காணணும். எனவே காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவர்கள் தங்களுடைய நிலத்தை இழந்திருக்கணும், அவர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த விதமான நோக்கம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தீர்வு, இதுதான் முதன்மை நோக்கமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த விதமான அரசியல் நோக்கமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. எனவே இந்த அரசியல்வாதிகளை பிடிச்சி தள்ளி வச்சு போட்டு ஓரமா நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கதைக்கணும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி. சரி, அந்த ஒரு முடிவு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கிற அந்த ஒரு முடிவு 2 விதமான முடிவாக இருக்க முடியும். ஒன்று எங்களுக்கு ஓகே, நாங்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்றோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளை எங்களுக்கு தந்தா ஓகேன்றது ஒரு முடிவு. இல்லை, 2வது முடிவு என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகள் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அந்த விகாரை இருக்கிற காணி தான் எங்களுக்கு வேணும், எங்களோட ஒரிஜினல் காணி தான் எங்களுக்கு வேணும், எனவே விகாரை இடிக்கப்படணும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்துச்சினோம் என்று சொன்னால் அது 2வது முடிவு. சரி, இப்போ முதலாவது முடிவு என்ன? அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளை பெற்றுக்கொள்றேன்னு சொன்னால் அந்த முடிவை எல்லாரும் சேர்ந்து எடுத்து போட்டு அது சம்பந்தமாக எந்தெந்த அதிகாரிகளோட கதைக்கணுமோ, ஜனாதிபதியோட கதைக்கணுமோ, எல்லாரோடையும் படிமுறையாக கதைச்சு அந்த காணிகளை பெற்றுக்கொள்ற நடவடிக்கை நோக்கி போகணும். அது ஒரு ஸ்டெப். இல்லை, விகாரையை இடிக்கணும், அந்த காணி தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்றதான் முடிவாக இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். சரி, இந்த விகாரையை இடித்து அந்த ஒரிஜினல் காணியை பெற்றுக்கொள்ற அந்த நடவடிக்கை தான் செய்ய போயிடும் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் என்று பார்க்கணும். சரி, இப்போ விகாரை இடிக்கப்படணும். விகாரையை இடிக்கிறதார் தானே தண்டவாடில் இடிஞ்சு கீழே விழுமா? விழாது. விகாரையை கட்டினாக்கள் இடிப்பினமா? கட்டசி வரைக்கும் இல்லை. அரசாங்கம் இடிக்குமா? இடிக்கவே இடிக்காது. சரிதானே? இதெல்லாம் நடக்க போகிற கதை இல்லை. நாங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? எது நடக்கும், எது ப்ராக்டிக்கலானது, எது ஒர்க் அவுட் ஆகும், இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு தீர்வு கொடுக்கணும். சரி, அப்போ இந்த விகாரை இடிக்கப்படணும் என்று சொன்னால் விகாரையை கட்டினவர்கள் இடிக்க போகிறதே இல்லை. அப்போ எப்படி இடிக்க முடியும் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இடிக்க முடியும். இதுதானே உண்மை. பொதுமக்கள் தாங்களாக போய் இடிக்க முடியுமா?
கடைசி வரைக்கும் இல்லை. அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் இடிப்பார்களா? ஒருபோதுமே இல்லை. அரசியல்வாதிகள் வந்து பொதுமக்களை ஏவி விட்டுட்டு பின்னுக்கு நின்று தாங்கள் குளிர்காவினமே தவிர ஒரு நாளுமே ஒரு அரசியல்வாதியுமே முன்னுக்கு வந்து தான் அலவாங்க பிடிக்கோ பிக்கான பிடிச்சோ இடிக்க போறதில்லை. ஒரு போஸ்டர் ஒன்று வந்தது 8ஆம் தேதி இடிக்க போறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து நான் நம்பிட்டேன். முதல்ல ஒருவேளை இருக்குமோ உண்டு, பிறகுதான் அது தெரிய வந்தது அது பொய்யான போஸ்டர் என்று சொல்லி. எனவே அதை விடுவோம், அரசியல்வாதிகள கதையை விடுவோம். அரசியல்வாதிகள் முன்னுக்கு நிற்க போறதில்லை. மக்களை தூண்டி தூண்டி விட்டுட்டு தாங்கள் பின்னுக்கு நிற்பினோம். 4ஆம் மாடியில் போயிட்டு தலைகளா தொங்குறதாரு? அரசியல்வாதிகளா? இல்லை, பொதுமக்கள் தான். அட்டி வாங்கி பொலிசில் கை காலெல்லாம் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கிறதாரு? யாருக்கு குளுக்கோஸ் ஏறும்? அரசியல்வாதிக்கா? இல்லை, பொதுமக்களுக்கு தான். அப்பாவி பொதுமக்களுக்கு தான் தானே. எனவே வந்து அரசியல்வாதிகள் இதுக்கு வந்து இடிக்க போகிறதும் இல்லை, ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. எனவே விகார இடிக்கிறதாக இருந்தால் அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் தான் இடிக்கப்படணும். சரி, நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் இடிக்கப்படணும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் ஒருமித்த குரலில் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போடணும். ஆனால் அப்படியான ஒரு வழக்கு வந்து இதுவரைக்கும் போடப்படையலை. யாருமே அப்படி வழக்கு போடுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. எத்தனையோ சட்டவாளர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறோம், அரசியல்வாதிகளுக்குள்ள சட்டவாளர்கள் இருக்கிறோம், யாருமே வந்து வழக்கு போடுற முயற்சிக்கு போகல. அதைத்தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்தவர். ஏன் வழக்கு போடலன்னு சொன்னா, இல்ல வழக்கில் வந்து தீர்ப்பு வந்தா நீதிபதிக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றெல்லாம் சொல்லி கேட்டது. நீதிபதிக்கு ஆபத்து வரதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அது நீதிபதி தீர்ப்பு வழங்கின பிறகு நீதிபதிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும். அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், எங்களுடைய பிரச்சனை கிடையாது. அதை அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும், சரியா? ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வழக்காடித்தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இது இடிக்கப்பட வேணும். இடிக்கப்படுறதாக இருந்தால் இதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் தயார்? காணி உரிமையாளர்கள் எல்லோரும் தயாரான்னு பார்க்கணும். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் போயிட்டு வழக்கு போட்டால் அது இடிக்கப்படும். அப்படி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தால் அதுக்கும் உதவி செய்கிறதுக்கு தான் தயாராக இருப்பதாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். லோயரை நியமிக்கணுமா? நியமிக்கிறேன். நானும் கூட வரணுமா? வாரன். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இலவசமாகவே இந்த வழக்குகளை செய்வோம். இந்த வழக்காடுறதுக்கு லோயர்களை நியமிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இலவசமாகவே இதை செய்வோம். ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு வேணும் என்றதுக்காக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொல்கிறார் இந்த வழக்கு எடுத்து நடத்துவோம் என்று சொல்லி. அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் காணி உரிமையாளர்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் என்று பார்க்கணும். முதல்ல வந்து அந்த காணி உரிமையாளர்கள் இருக்கிறது தானே, 10 பேரோ 12 பேரோ 15 பேர், அவர்கள் எல்லாரையும் வந்து சுயாதீனமாக சிந்திக்க விடணும். சுயாதீனமாக, எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லாமல். அரசியல்வாதி போன் பண்ணி பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன பைத்தியமாக காணியை விட்டுட்டு என்ன போறீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவையில் விரட்டக்கூடாது. காணி உரிமையாளருக்கு என்ன விருப்பமோ அதுதான் முடிவு. எனவே இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு காணணும் என்று சொன்னா முதலாவது ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் எல்லாமே வந்து காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தான் எடுக்கணும். அங்கிருந்து சரியான தெளிவான முடிவை எடுத்து போட்டு பிறகு அடுத்த கட்டம் நோக்கி நகரணும். மாறாக அந்த விகாரைக்கு முன்னால் நின்று போராட்டம் நடத்துறதாலேயோ வேறு எந்த விதமான நடவடிக்கையாலேயோ ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒரு பிரயோசனமும் இல்லை. இலங்கையில் வந்து கடந்த 15 வருஷத்தில் எத்தனையோ ஊர்வலங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ பேரணிகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்குது. அதால வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சொல்றார் விகார வந்து இடிக்கப்படணும் என்று சொல்லி. அப்ப முன்னுக்கு நிற்கிற ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல, அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. அதுக்கு வந்து ஸ்ரீதரன் அவர்கள் பதில் சொல்லி இருக்கணும். இடிக்கணும் என்று சொன்னா எப்படி இடிக்கிறது, முதலாவது ஸ்டெப் என்ன, 2வது ஸ்டெப் என்ன, 3வது ஸ்டெப் என்ன, எப்படி போய் இடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற திட்டம் என்ன, அந்த திட்டத்தை வந்து அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கணும். அதை ஊடகவியலாளர்களும் கேட்கல, அவரும் சொல்லல. எனவே விகாரைக்கு முன்னால் போயிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதாலேயோ போராட்டம் நடத்துறதாலேயோ ஒன்றுமே நடக்க போறதில்லை. ஒன்றுமே நடக்க போறதில்லை. இந்த உலகத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான், சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் அதுக்குரிய தீர்வை காண முடியும். எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தான் வந்து எல்லா காணி உரிமையாளர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயார். ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயன் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து கதைக்கிறதுக்கு தயார். போலீஸ் உயர் அதிகாரிகளை சந்தித்து கதைக்கிறதுக்கு தயார். விகாராதிபதியோட போய் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். வேணும்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட எல்லா காணி உரிமையாளர்களும் ஒன்று சேர்ந்து கொழும்புக்கு போய் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜனாதிபதியோட நேரம் கதைக்கலாமே. நாங்கள் வந்து உங்களை நேர கொழும்புல பார்க்க போறோம், உங்களோட நேர கதைக்க போறோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாங்க கொண்டு கேட்டா அவர் கட்டாயம் கொடுப்பார், கட்டாயம் நேரம் ஒதுக்கி கொடுப்பார். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையா போயிட்டுது, எல்லாராலும் உத்து கவனிக்கப்படுற தேசிய பிரச்சனையா போயிட்டுது. எனவே கட்டாயம் டைம் கொடுப்பார். அந்த டைம்ல போயிட்டு வடிவா விளங்கப்படுத்தி எங்களோட கோரிக்கை இதுதான்
என்று சொன்னா சரி. எனவே இந்த பிரச்சனைக்கு எது தீர்வு? மாற்றுக்காணி தீர்வா, விகாரையை இடிக்கிறது தீர்வான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க அந்த காணி உரிமையாளர்கிட்ட கையில தான் இருக்குது. எனவே நான் திரும்பவும் சொல்றேன், முதல்ல காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள்ள ஒரு முடிவெடுக்கணும். அந்த முடிவு வந்து ஒருமித்த முடிவா இருக்கணும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லக்கூடாது. அதுக்கு எந்த விதமான அரசியல் புற அழுத்தங்களும் இருக்கக்கூடாது. அவர்கள் சுயாதீனமாக முடிவெடுக்கணும். அந்த முடிவு இடிக்கிறது என்று சொன்னால் இடிக்கிறதா இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகணும். இல்லை இடிக்கிறது இல்லை மாற்றுக்காணி தான் வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய அதிகாரிகளை சந்தித்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படித்தான் போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு போராட்டம் நடத்துறதாலேயோ தூரத்தில் இருந்து கொண்டு கனவேர் சொல்லினோம், கனவேர் தூரத்தில் இருந்து கொண்டு சொல்லினோம் விகாரையை இடிக்கணும் விகாரையை இடிக்கணும் என்று சொல்லி. சில பேர் கொழும்புல வந்து ஏசி ரூமில் இருந்தோண்டு விகாரையை இடிக்கணும் விகாரையை இடிக்கணும் என்று சொல்லினோம். எனவே அன்பான உறவுகளே, தையிட்டி பகுதியில் வாழ்கின்ற உறவுகளே, அவ்வளவரையும் கூப்பிடுங்க. அந்த கொழும்பில் இருக்கிறார்கள் தூரத்தில் இருக்கிறார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இடிங்க ராசான்னு சொல்லி அவையில கூப்பிடுங்க. நீங்கள் போய் அங்கே மேலே முன்னுக்கு நின்றீங்கன்னு சொன்னால், நீங்களும் கூட தலையை கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை தான் பிடிச்சி வச்சு அடியடின்னு அடிப்பாங்க. உங்களை தான் தலைகளை கட்டி தொங்க விடுவாங்க. காலம் முழுக்க பாதிக்கப்படுறது வந்து அப்பாவி மக்களை தவிர அரசியல்வாதிகள் இல்லை. யாராவது ஒரு அரசியல்வாதி நான் தொடக்கத்தில் கேட்ட மாதிரி எப்பயாவது 4ஆம் மாடியில் போயிட்டு தலைகளை தொங்கி இருக்காரா? இல்லை தானே. எனவே இந்த முறை அரசியல்வாதிகளை பிடிச்சி முன்னு தள்ளி விடுங்க. உங்களை போக விட்டுட்டு பின்னுக்கு நின்றுச்சு நம்ம சொன்னால் அவையில் குறை அழுவையை அழுத்து பிடிச்சி தள்ளி விடுங்க. போய் முன்னுக்கு அடிய வாங்கன்னு சொல்லி. எத்தனை நாளைக்கு மக்கள் பாதிக்கப்படுறது? எத்தனை நாளைக்கு மக்கள் அடி வாங்குறது? எத்தனை நாளைக்கு மக்கள் போய் ஜெயிலுக்கு கிடக்கிறது? ஓம் தானே. அரசியல்வாதிகள் பின்னுக்கு இருந்து வைன் கொடுத்து போட்டு அவையில் தப்புவினம். அவையில் சேஃப், அவையின் குடும்பம் சேஃப், அவையின் பிள்ளைகள் வந்து சேஃப், எல்லாருமே சேஃப். அவைகளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழாது. ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் முழுக்க அப்பாவி மக்கள். எவ்வளவு காலத்துக்கு மக்களை போட்டு பேக்காட்டி கொண்டிருப்பீங்கள்? ஓம் தானே. எனவே இந்த தையிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் என்று சொன்னா இதுதான் படிமுறை, இதுதான் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து சரியான முறையில் எடுத்திருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எடுத்துக்கிற இந்த ஸ்டெப்ஸ் வந்து பிராக்டிக்கலாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. இப்படி போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்படி இல்லாமல் வேற வழிகளில் போனால் அது அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் ஆதாயமாக இருக்க முடியும். நல்லபடியாக கவனிச்சு கொள்ளுங்க. தென்னிலங்கையில் இருக்கிற மோசமான இனவாதம் கக்கிற அரசியல்வாதிகளில் இருந்து எங்களுடைய தமிழ் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கும் தான் லாபமாக இருக்குமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான தீர்வு ஒருபோதும் கிடைக்காது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம்.